கோட்டி சூரிய சமப்பிரபா. ஒரு சூரியனே நம்மளால பார்க்க முடியலையே, கோட்டி சூரியனுடைய அந்த ஒளியோட எழிலோட அழகோட லலிதை வருகிறாள். கூடவே அவளுடைய தோழிகள் எல்லாம் சாமரம் வீசுகிறார்கள். ஒத்தொத்தரும் அந்த ரதத்தோட தட்டுல அமர்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேருடன் அவள் வருகிறாள். ஒரு சிம்ஹாசனத்துல அமர்ந்திருக்கிறாள். அவள் கையில என்ன வச்சிருக்கா? அங்கதான் நமக்கு பெரிய விஷயம் புரியும். மன்மதன் என்ன வச்சிருந்தான்? அவன் காமன், இவ காமாட்சி. அவனை உயிர்ப்பிப்பதற்காக மீண்டும் வருகிறவள். இந்த பண்டனை அழித்து அந்த மன்மதனை உயிர்ப்பிக்க போகிறாள். இதுதான் பரமேஸ்வரன் சொன்ன உடனே எல்லாரும் அந்த அந்த சித்தக்னி குண்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீசக்கர ராஜ ரதம் அப்படியே மேலே எழுந்து வருது ஜெகஜோதியா. அப்பாவ பாசமும் அங்குஷமும் வைத்த அந்த கைகளில் இங்கே வந்து கரும்பு வில்லும் இந்த 5 பானங்களும் அவள் கையில் வச்சிருக்கா. காமாட்சியோட சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாசம் அங்குஷம், இந்த அங்குஷம்ங்கிறது யானையை அடக்குகின்ற அங்குஷம். இந்த மனம் தரிகட்டு ஓடுகின்ற பொழுது அதால ஒரு குத்து ஒன்றும் பண்ண மாட்டான் மாகுத்தன். அந்த யானையோட காதில் வச்சு இப்படி இழுத்த உடனே அது அடங்கிடும். அதுக்காகத்தான் மனதை அடக்குவதற்கும் பாசம், எங்கு தரிகட்டு போனாலும் பிடிச்சி இழுக்கிறதுக்கு பாசம் அங்குஷம்.